ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வீலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தேர்ஸ்டே மார்னிங் நேற்று எங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுங்கிற வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவில் நான் சில ரெசிபீஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைய பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 6:30 ஆகுது. இப்போ தான் நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே மார்னிங் ஒரு 6 o'clock தான் எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் லெமன் போட்டு குடிப்பேன் டெய்லி. ஸோ இப்போ இதை குடிச்சிட்டு நம்ம மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த மொச்சை குழம்பு பண்ணலான்னு இந்த பருப்பை நைட் ஊற வச்சுருந்தேன். நல்லா இப்போ ஊறிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு திருஷுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சத்து மாவு கொழுக்கட்டை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் அளவு சத்து மாவு எடுத்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இதில் 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 1 கப் ஆயிரும். 3/4 கப் சத்து மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே இப்போ சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது வறுக்கும் போது பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூடாகணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டா மாவு கருகின மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வறுக்கும் போது மாவை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்க மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான வெல்லைப்பாகு பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் 1/3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், பாகுப்பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மாவையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. அது தொட்டால் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைஞ்சிடணும். அந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. வெல்லத்தை நீங்கள் வடிகட்டிக்கலாம். நான் ஆர்கானிக் வெல்லம் தான் சேர்க்குறேன். அதனால் நான் வடிகட்டலை. அதே நேரத்தில் நீங்கள் வெல்லத்தில் வேணும்னா ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். சத்து மாவில் எனக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏலக்காய் இருக்குது. அதனால் நான் தனியாக இதுக்குன்னு ஏலக்காய் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சத்து மாவை வெல்லத்தில் சேர்த்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். கடைசியாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் சூட்டோடு இருக்கும் போதே கிளறினா தான் அந்த சத்து மாவு நல்லா வெள்ளைப்பாகோடு சேரும். நீங்கள் ரொம்ப மாவு திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கிளறிக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கலை. மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை நம்ம பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் இடியாப்பம் செய்கிற தட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த 2 கைக்கும் இடையில வச்சு நல்லா ஒரு சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கை விரல்களை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அந்த பிடி கொழுக்கட்டை மாதிரி ரொம்ப அழகாக வந்துடும். இந்த மாதிரி இப்போது இதே மாதிரியே மற்ற மாவு எல்லாத்தையுமே நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். நான் ஒரு 2 கொழுக்கட்டையை மட்டும் ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போது எல்லா மாவையும் நான் கொழுக்கட்டையாக பிடிச்சாச்சு. எனக்கு கரெக்டாக ஒரு தட்டுக்கு தான் கொழுக்கட்டை இருக்குது. இப்போது நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது நம்ம கொழுக்கட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா இது வேகணும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை வேகிற டைமில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் இந்த மொச்சை பருப்பை குக்கரில் வேக வச்சுட்டேன். ஒரு 3 விசிலில் இது நல்லா வெந்துடும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் தான். தோசை மாவு எதுவும் இல்லை. ஸோ காலையில் அவசரத்தில் வேறு எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ண முடியலை. ஸோ ஸ்வீட்னஸுக்காக கொஞ்சமாக ஹனி சேர்த்துருக்கேன்.
இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீயே வச்சுருக்கேன். இஞ்சியும் கொஞ்சம் புதினா இலையும் வந்து போட்டிருக்கிறேன் டீக்கு. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து டீ பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த டீயை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா இலையும் இஞ்சியும் வந்து சேர்த்து டீ போட்டு குடிக்கிறது வந்து காலையில் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி திருஷோட லஞ்ச் பாக்ஸில் கொலக்கட்டை வச்சுருக்கிறேன். மார்னிங் அவள் சீரியல்ஸை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டா. இங்கே ஸ்கூல் பஸ் கரெக்டாக ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துடும். இங்கே லாஸ்ட் வீக் ஸ்னோ பெஞ்சிச்சு. அதுவே வந்து இன்னும் மெல்ட் ஆகலை. வெயில் வந்து இங்கே அவ்வளோவா அடிக்கலை. அதனால் அங்கங்கே ஸ்னோவாக இருக்குது. ஸ்கூல் பஸ் எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் அங்கே ரோட்லேயே வந்து கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் நடந்து போனாலே ஸ்கூல் பஸ் வந்துடும். ரொம்ப தூரம் வந்து நடக்க வேண்டாம். அடுப்பில் சாதம் வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம வச்சுருந்த புதினா இஞ்சி டீயும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ டீயை வந்து குடிச்சிட்டு வந்துட்டு நம்ம குழம்பும் காயும் வச்சிடலாம். ஏற்கனவே வந்து அந்த மொச்சப்பருப்பை குக்கரில் வேக வச்சுருந்தேன். அதுவும் வந்து வெந்துருச்சு. இப்போ டீ குடிச்சிட்டு வந்து அந்த குழம்பு வச்சிடலாம். இப்போ டீயை குடிச்சிட்டு குழம்பும் வந்து வச்சுட்டேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப ப்ராப்பராக ரெசிபி வீடியோவாக எடுக்க முடியலை. அந்த மொச்சப்பருப்பையும் கத்திரிக்காயையும் சேர்த்து குழம்பு வச்சுருக்கேன். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்புக்கு காம்பினேஷனாக ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு அப்புறமா ஒரு 5 வெள்ளைப்பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்க்குறேன். தேங்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே முட்டைக்கோசையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து வேக வச்சுருந்தேன். நல்லா தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் இந்த முட்டைக்கோசும் பாசிப்பருப்பு வெந்துடும். அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போது இதை நம்ம லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிரும். அதே நேரத்தில் அந்த முட்டைக்கோசையும் பாசிப்பருப்பையும் வேக வச்ச தண்ணியும் வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதை வந்து நீங்கள் சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு இந்த முட்டைக்கோஸ் பொரியலில் கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரியே இருக்கும். இது வந்து நான் முட்டைக்கோசும் பாசிப்பருப்பும் வேக வச்ச தண்ணி. இதில் வந்து சத்துக்கள் நிறையா இருக்கும். அதனால் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதுதான் எங்களோட மார்னிங் குக்கிங் ரொட்டீன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.